நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ஃபோட்டோ ஈரானில் எடுக்கப்பட்டது. 160க்கும் அதிகமான பாடசாலை சிறுமிகள் இஸ்ரேல் தாக்குதலில் கொலை செய்யப்பட்டு அந்த சடலங்களை அடக்கம் செய்கிறதுக்காக தூண்டப்பட்டிருக்கிற சவக்குழிகள், புதைக்குழிகள். இதே நேரம் ஈரானுடைய ஐஆர்ஜிசி படைப்பிரிவினுடைய இராணுவத்தினுடைய தளபதி முக்கியமான ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கு விடுத்திருக்கிறாரு. மத்திய கிழக்கு நாடுகளில் அடுத்து வரப்போகிற ஒரு சில மணித்தியாலங்கள், அடுத்த 24 மணித்தியாலங்களில் ஈரான் நடத்த போகிற தாக்குதல்ன்றது அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மேலே நடத்தப்படுற தாக்குதல் மட்டும் கிடையாது. வளைகுடா நாடுகளில் இருக்கிற இந்த தாக்குதலுக்கு அனுமதி கொடுத்து கொண்டிருக்கிற வளைகுடா நாடுகளினுடைய வணிக நிலையங்கள், பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிற கேந்திர முக்கியத்துவம் இருக்கிற இடங்கள் மேலேயும் ஈரான் இனி ஒரு தாக்குதலை நடத்தும் சொல்லி ஒரு பெரிய எச்சரிக்கை கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல இன்றைக்கு விடுக்கப்பட்டிருந்தது. அடுத்த ஒரு சில மணித்தியாலங்களில் முக்கியமான சில சம்பவங்கள் நடக்கலாம் என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு. வளைகுடா நாடுகளில் இருந்து தங்களுடைய நாட்டு பிரஜைகள் உடனடியாக வெளியேற்றப்படணும் சொல்லி அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கு. சில நாடுகளினுடைய அமெரிக்க தூதரகங்கள் மறு அறிவித்தல் வரைக்கும் மூடப்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல வெளிவந்த ஒரு செய்தி, பெய்ரூட்ல இருக்கிற தூதரகமும் மூடப்பட்டிருக்கு. ஓமான்ல இருக்கிற தூதரகம், அமெரிக்க தூதரகம் மூடப்பட்டு அங்க இருக்கிற அமெரிக்க பிரஜைகள், தூதரகத்தில் வேலை செய்கிற நபர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஒரு அரசியல் ஆய்வாளர் டக்கர் கால்டன் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மாதிரியான தாக்குதல்களுக்கு பின்னால் இருக்கிறது மொசாட் உளவு பிரிவு. வளைகுடா நாடுகளில் தாக்குதல் நடத்துறது ஈரான் மட்டும் கிடையாது. அமெரிக்க தளங்கள் இருக்கின்றதுக்காக வளைகுடா நாடுகளில் தாக்குதல் நடத்தப்படுது. ஆனால் ஈரானால மட்டுமே நடத்தப்படுற தாக்குதல் கிடையாது. மொசாட் உளவு பிரிவு இதுக்கு பின்னால் இருக்கு. இஸ்ரேலும் சேர்ந்து கொண்டு வளைகுடா நாடுகளில் தாக்குதல் நடத்தது என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். மொசாட் உளவு பிரிவினுடைய ஒரு சில நபர்கள் கொண்டு தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி அது கண்டுபிடிக்கப்பட்டு கட்டார்லையும் சவுதி அரேபியாவிலையும் மொசாட் உளவு பிரிவினுடைய சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. வளைகுடா நாடுகளினுடைய ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தி உறுதிப்படுத்தப்படலை என்றுதான் இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து. ஆனாலும் ஒரு தியரி, ஒரு கோட்பாடு என்ற அடிப்படையிலையும் ஒரு அரசியல் ஆய்வாளர், ஒரு ஜேர்னலிஸ்டால சொல்லப்பட்டிருக்கிற ட்ரம்புக்கு நெருக்கமான ஒரு நபரா ஒரு காலகட்டத்தில் இருந்த நபரால் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து அடிப்படையிலையும் இதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு தியரியும் முன்வைக்கப்படுது. இந்த நேரம் நேற்றைய நாளில் அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயம், இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு உண்மையில உயிரோடு இருக்கிறாரா, என்ன நடந்தது என்ற மாதிரி ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த செய்தி வழி கொஞ்ச நேரத்திலேயே அவர் சில இடங்களுக்கு போன வீடியோஸ் வழி வந்திருந்தது. இன்றைக்கும் ஒரு சில அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார். இப்போதைக்கு உயிரோட தான் இருக்கிறார் என்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான காட்சிகள் எல்லாமே வெளிவந்திருக்கு. நேரடியாக பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் என்றதை சர்வதேச ஊடகங்களும் உறுதி செய்திருக்கு. ஈரான் மேல இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதல் தொடர்ச்சியா வீரியமா நடத்தப்படும் சொல்லி இன்றைக்கும் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் லெபனான் மேலேயும் இஸ்ரேல் நேரடியான ஒரு தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கு. ஹிஸ்புல்லா இயக்கம் இஸ்ரேல் மேல, இஸ்ரேலினுடைய யாபேஸ், சில இடங்கள் இருக்கிற யாபேஸ் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மிசைல் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இதுவரைக்கும் வான் தாக்குதல் நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் இன்றைய நாளில் தரை வழியான ஒரு தாக்குதலை லெபனான் மேல நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு. இந்த எல்லை பிரதேசத்தில் இருக்கிற சில இடங்களை இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதான் இதனுடைய நோக்கம். என்று சொன்னால் எல்லைகளில் இருந்து கொண்டுதான் லெபனானுடைய ஹிஸ்புல்லா இயக்கம் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கு. இதனால லெபனானுடைய எல்லை பிரதேசங்களையும் நாங்கள் கட்டுப்படுத்த போறோம்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு தரை வழியான ராணுவ நடவடிக்கையை ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற லெபனான் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் லெபனான் அரசாங்கம்ன்றது வேற, லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லா இயக்கம் என்றது வேற. லெபனான் அரசாங்கத்தினுடைய ராணுவமும் எல்லை பிரதேசங்கள்ல இருந்து பின்வாங்கப்பட்டிருக்கு. ஆனால் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்படும் சொல்லி ஹிஸ்புல்லா இயக்கமும் எச்சரிக்கை விடுத்திருக்கு. தொடர்ச்சியான தாக்குதல்களும் நடத்தப்பட்டு வருது. இதே நேரம் குவைத், சவுதி அரேபியா, கட்டார் இந்த மாதிரியான நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்ப ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஓரளவுக்கு நேற்றைய நாளோட ஒப்பிடுற நேரத்தில் இன்றைக்கு பெரிய சம்பவங்கள் பதிவாகல. ஆனா கட்டார்லையும் குவைத்ல, சவுதி அரேபியாவில் ஒரு சில சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. முதலாவது சவுதி அரேபியாவில் இருக்கிற அமெரிக்க தூதரகம் இலக்கு வைக்கப்பட்டு மிசைல் தாக்குதலும் ட்ரோன் தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கு. சவுதி அரேபியாவில் இருக்கிற அமெரிக்காவினுடைய தூதரகத்தினுடைய செயற்பாடுகள் முடங்கி இருக்கு. ஏற்கனவே குவைத்ல இருக்கிற அமெரிக்க தூதரகமும் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் கட்டார்ல சில சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. கட்டார்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய அல்
உதைப் ஏர்பேஸ் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு சில இடங்களில் தீப்பற்றி எரிஞ்சிருக்கிற சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இஸ்ரேல் சார்பு ஊடகங்கள் இன்னைக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ச்சியா ஈரானால அமெரிக்க தளங்கள் மேல நடத்தப்பட்டு வருது. இதை எதிர்கொள்றதுக்குன்னு சொல்லி கட்டார் ஈரான் மேல ஒரு தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பிறகு சவுதி அரேபியாவும் கட்டாரை பின்பற்றி ஈரான் மேல ஒரு தாக்குதலை நடத்த முடியும் என்ற மாதிரி இஸ்ரேலுக்கு சார்பான ஒரு சில ஊடகங்கள்ல செய்திகள் வெளிவந்திருக்கு. நேரடியான தாக்குதல் வளைகுடா நாடுகள்ல இருந்து ஈரான் மேல இதுவரைக்கும் நடத்தப்படல என்றதுதான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு தகவல். ஆனா இஸ்ரேலிய சார்பு ஊடகங்கள்ல கட்டார் ஒரு தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கு, சவுதி அரேபியாவும் இந்த மாதிரியான தாக்குதலை நடத்த முடியும் என்ற மாதிரியான ஒரு செய்தியும் வெளிவந்திருந்தது. இதே நேரம் ஈரான்ல இன்றைக்கு காலையில 4.3 மேக்னிடியூட் அளவுல ஒரு நில அதிர்வு பதிவாகி இருந்தது. இதுவும் ஒரு வதந்தி மாதிரியான நிறைய கதைகள் போய்கொண்டிருக்கு. ஒரு சுரங்கத்தில் நிலத்துக்கு கீழே ஈரான் அணுசக்தி அணுவாயுத பரிசோதனை நடத்தி இருக்கு, அதுதான் இந்த நில அதிர்வுக்கான காரணம் என்ற மாதிரி ஒரு சில ஊடகங்களையும் சோசியல் மீடியாவிலையும் நிறைய பதிவுகளை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் நிபுணர்களினுடைய உறுதிப்படுத்தப்பட்ட தகவலுக்கு அமைய அந்த மாதிரியான எந்த ஒரு அணுசக்தி சம்பந்தப்பட்டிருக்கிற பரிசோதனையும் நடத்தப்படல. அணுசக்தியால் நடத்தப்படுற அணுவாயுதத்தால் ஏற்படுற நில அதிர்வுக்கும் இயற்கையாக ஏற்படுற நில அதிர்வுக்கும் இடையில் அந்த வேவ்ஸுக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. இப்ப வந்திருக்கிற நில அதிர்வை பொறுத்த வரைக்கும் இது அணுசக்தி அணுவாயுதம் சம்பந்தப்பட்டது கிடையாது என்று சொல்லி நிபுணர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவரைக்கும் ஈரான்ல அணுவாயுதம் இருக்கு என்றது ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்படல. அதுதான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமான காரணம் என்றதையும் திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. இது நேரம் ஹோர்முஸ் நீரிணை பகுதியை ஈரான் மூடி இருக்கு. IRGC படைப்பிரிவினுடைய ஒரு தளபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த பகுதி மூலமா பயணம் செய்யற எந்த நாட்டினுடைய கப்பலா இருந்தாலும் சரி தாக்குதல் நடத்தப்படும் சொல்லி ஒரு பரல் மசகனையினுடைய விலை 80 அமெரிக்க டாலரா உயர்வடைஞ்சிருக்கு. இதை ஹோர்முஸ் நீரிணையை நாங்கள் மூடி இருக்கிறோம். 200 அமெரிக்க டாலர் வரைக்கும் க்ரூட் ஆயிலினுடைய ஒரு பரல் மசகனையினுடைய விலை அதிகரிக்க முடியும் என்ற மாதிரி அவர் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். இது வளைகுடா நாடுகள் இந்த சம்பந்தப்பட்டிருக்கிற 3 நாடுகள் என்றதையும் தாண்டி ஒட்டுமொத்தமா ஆசிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாடுகளையும் நேரடியா பொருளாதார ரீதியில பாதிக்கிற மாதிரியான ஒரு இது தீவிரம் அடைஞ்சிருக்கின்றதுக்கான இன்னும் ஒரு சம்பவமா இதையும் பார்க்க முடியும். சேத விவரங்கள் சொல்லி பார்க்கிற நேரத்தில் முக்கியமான தாக்குதல் ஈரான் மேலே இஸ்ரேலால நடத்தப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான கட்டடம் இலக்கு வைக்கப்பட்டிருக்கு. என்ன சொன்னா, ஈரானுடைய அதிவியர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு புதிய தலைவரை தெரிவு செய்யறதுக்கான ஒரு வாக்கெடுப்பு இன்றைய நாளில் நடத்தப்பட்டிருக்கு. அந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட அந்த அசம்பிளி கூடுற நிபுணர்களினுடைய சபை 88 பேரை கொண்ட நிபுணர்கள் கூடி ஒரு வாக்கெடுப்பு நடத்தி புதிய தலைவரை தெரிவு செய்வாங்கன்றதுதான் ஈரான் இருக்கிற ஒரு நடைமுறை. அதுக்கான வாக்கெடுப்பு இன்றைக்கு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் வாக்கெடுப்பு முடிஞ்சு வாக்குகள் எண்ணப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த கட்டடம் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு என்ற செய்தியும் இன்றைக்கு வெளிவந்திருக்கு. இது மேற்குலக நாடுகள் இல்லாட்டி இஸ்ரேல் சார்பு ஊடகங்கள்ல அதிகம் பேசப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அல் ஜசீராலையும் அது உறுதி செய்யப்பட்டிருக்கு, அந்த கட்டடம் இலக்கு வைக்கப்பட்டிருக்குன்றது. ஆனால் ஈரான் ஊடகங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்று சொன்னா, இந்த கட்டடம் பயன்படுத்தப்பட்டதே கிடையாது, வெறிச்சோடி இருக்கிற ஒரு கட்டடம், ஏற்கனவே வேறு இடங்களுக்கு எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறாங்கன்ற மாதிரி ஈரான் தரப்பு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு. இதன் இஸ்ரேல் மேல நடத்தப்பட்டிருக்கிற ஈரானுடைய தாக்குதல்ல எப்படியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றத பற்றின முழுமையான விவரங்கள் எந்த ஒரு இடத்திலையும் உறுதியான தகவல்கள் கிடையாது. டெல் அவீவ் நகரம் நேரடியான மிசைல் ட்ரோன் தாக்குதலால சில கட்டடங்கள் சேதமாகி இருக்கிற காட்சிகள், அதிக அளவில் சேதமாகி இருக்கிற காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு ஈரானுடைய பாதுகாப்பு தரப்பு அறிவிச்சிருக்கு அமெரிக்காவுக்கு அதிகளவான சேதம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி. மத்திய வளைகுடா நாடுகள் இருக்கிற மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிற அமெரிக்க தளங்கள் மேலே ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தி வருது. இந்த தாக்குதல்ல இதுவரைக்கும் 650 பேர் அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்த 650 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம், காயமடைஞ்சிருக்கலாம். மொத்தம் 650 ராணுவம் அமெரிக்க ராணுவம் பாதிக்கப்பட்டிருக்கு சொல்லி ஒரு தகவல் ஈரான் தரப்புல இருந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் அமெரிக்கா இதை உறுதிப்படுத்தல். இல்லாட்டி அமெரிக்காவினுடைய தரவு என்னன்னு சொன்னா, 9 ராணுவ உறுப்பினர்கள் சென்கோமினுடைய வளைகுடா நாடுகள் இருக்கிற அமெரிக்க படைப்பிரிவுக்கு சொந்தமான 9 அமெரிக்க ராணுவம் கொலை செய்யப்பட்டிருக்க, ஒரு சிலர் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்றது மட்டும் அமெரிக்கா சொல்லியிருக்கு. ஆனால் ஈரானுடைய தரவு என்னன்னு சொன்னா 650 ஈரானுடைய உளவு பிரிவால உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு எண்ணிக்கைன்னு சொல்லியும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. யார் சொல்றது உண்மைன்றது வெளியில இருந்து பார்க்கிற நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரியாது. வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல், வீரியமான தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. IRGC படைப்பிரிவினுடைய தளபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிற மாதிரி அமெரிக்க ராணுவத்தினுடைய தளம் மட்டும் கிடையாது, இந்த நாடுகளில் இருக்கிற
வணிகத்தோட பொருளாதாரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற இடங்களும் எதிர்வரும் மணித்தியாலங்களில் தாக்கப்படலாம் என்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த போர் இப்போ முடிவுக்கு வருமானு கேட்டால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், ஈரான் பேச்சுவார்த்தைக்கான ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கு. ஆனால் முதல்லயே அந்த கோரிக்கையை விடுத்திருக்க முடியும், இது இப்போ டூ லேட் என்று சொல்லி. ஆனால் ஈரானுடைய பிரதிநிதி இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார், பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் எங்களுக்கு நேரம் கிடையாது, அதுக்கான காலம் முடிஞ்சது, இனி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பதிலடி கொடுக்கிறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு நேரம் இருக்கு, இது தற்பாதுகாப்புக்கான தாக்குதல் என்ற மாதிரி ஈரான் வெளிப்படுத்தி இருக்கு. ஈரான் ஜனாதிபதி பெசஸ்கியன் அறிவிச்சிருக்கிறார், ஈரான் முடங்கி இருக்கின்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தாலும் வளமையான நடவடிக்கைகள் சாதாரணமா முன்னெடுக்கப்படுது, அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எங்களை யாராலையும் அசைக்க முடியாது என்று சொல்லி ஈரான் தரப்புல இருந்தும் ஒரு சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 3 நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கிற போர் வளைகுடா நாடுகளில் ஒரு மிகப்பெரிய அமைதியற்ற நிலைமை உருவாக்கி இருக்கு. பொருளாதார ரீதியில எல்லா நாடுகளையும் பாதிக்கிற மாதிரி ஹோமோஸ் நீரிணையும் மூடப்பட்டிருக்கு. எரிபொருள் விலை அதிகரிக்கலாம் என்ற ஒரு அச்சமும் நீடிச்சிருக்கு. வரலாற்றில் 2022 ஆண்டுக்கு பிறகு ஒரே நாளில் எரிபொருள் விலை கூடி இருக்கிற முதலாவது சந்தர்ப்பமாக இன்றைய நாள் பதிவாகி இருக்கு. என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.